தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 செகண்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்னும் எத்தனை வேகன்சி இருக்குது, இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க, ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா விஏஓ பார்த்திங்கன்னா ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 56க்கு 55 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் ஒன்று தான் அங்கே கிடக்கு. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19க்கு 19 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு, ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கு. பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து ஜென்ரல் உமனில் பார்த்திங்கன்னா 25க்கு 21 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 4 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 7க்கு 6 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் ஒன்று தான் கிடக்கு, ஓகேங்களா? இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஜென்ரலில் ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கு. யாருமே இன்னும் ஃபில் பண்ணல, இனிமேல் தான் ஃபில் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அடுத்து பிசி ஜென்ரல் பாருங்கள். பிசி ஜென்ரலில் 53க்கு 40 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 13 கிடக்குங்க, ஓகேங்களா? பிசி ஜென்ரலில் 53க்கு 40 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 13 கிடக்கு. அதே மாதிரி பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 15க்கு 14 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் ஒன்று தான் கிடக்கு, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே வந்து ஃபில் பண்ணலை. ஸ்பெஷல் கேட்டகரி ஃபில் பண்ணல. பிசி உமன் பாருங்கள், அதே மாதிரி 21க்கு 10 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 11 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம் 5க்கு 3 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 2 தான் கிடக்கு, ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி இதில் யாரையும் ஃபில் பண்ணல. அடுத்து எம்பிசி ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 38க்கு 31 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 7 தான் கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12க்கு 11 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் ஒன்று தான் கிடக்கு, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் யாரையும் வச்சு ஃபில் பண்ணலை. அதுக்கடுத்து எம்பிசி உமனில் பார்த்திங்கன்னா 13க்கு 8 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 5 கிடக்கு. அதேமாதிரி உமன் பிஎஸ்டிஎம் 4க்கு 3 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் ஒன்று தான் கிடக்கு. இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே ஃபில் பண்ணலை. அதேமாதிரி பிசிஎம் ஜென்ரலில் 9க்கு 1 தாங்க ஃபுல்லாகிருக்கு. இன்னும் 8 கிடக்கு, ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா இன்னும் 4 வரையும் கூட கிடக்கும். அதே மாதிரி பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே இன்னும் ஃபில் பண்ணல. உமனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பிசிஎம் உமன் பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கு. உமன் வந்து அப்படியே தான் கிடக்கு. பிசிஎம் அதுக்கு டெஸ்டிடியூடு அது ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் கிடக்கு. எஸ்சிஏ ஜென்ரல் பார்த்திங்கன்னா 6க்கு 6 அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி யாரையும் ஃபில் பண்ணல. எஸ்சிஏ உமன் பார்த்திங்கன்னா 5க்கு 5 அப்படியே தான் கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. எஸ்சியில் பாருங்கள், எஸ்சி ஜென்ரலில் 24க்கு 12 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 12 தான் கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 9க்கு 4 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 5 கிடக்குங்க இன்னும், ஓகேங்களா? இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி யாரையுமே ஃபில் பண்ணல. அடுத்து எஸ்சி உமன் 12க்கு 2 தான் ஃபுல்லாகிருக்கு. இன்னும் 10 கிடக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம் 2க்கு 1 ஃபுல்லாகிருக்கு. இன்னும் ஒன்று தான் கிடக்கு. இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே இன்னும் ஃபில் பண்ணல. அடுத்து எஸ்டி பார்த்திங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 402க்கு 241 பேர் எடுத்தாங்க. இன்னும் 161 கிடக்கு, ஓகேங்களா? பிஓவில் மட்டும் 161 கிடக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கேட்டகரி சேர்த்து இன்னும் 161 கிடக்கு, ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரியோட சேர்த்து 161. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜேஏ ஜூனியர் ரெஸ்டன்ட் பாருங்கள். ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 535க்கு 146 ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 389 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 155க்கு 51 ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 104 தான் கிடக்கு, ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் யாரையும் வச்சு ஃபில் பண்ணலை. அதுக்கடுத்து ஜென்ரல் உமனில் பார்த்திங்கன்னா 223க்கு 70 ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 153 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 59க்கு 20 ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 39 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் யாரையும் வச்சு ஃபில் பண்ணலை, ஓகேங்களா? பிசி ஜென்ரலில் பாருங்கள். பிசி ஜென்ரலில் 465க்கு 71 ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 394 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 127க்கு 23 ஃபுல்லாக இருக்குது. 104 கிடக்குங்க இன்னும். இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளைண்ட் மட்டும் எடுத்துருக்காங்க. பிசி பிளைண்டில் 9க்கு 1 எடுத்துக்காங்க. இன்னும் 8 கிடக்கு, ஓகேங்களா? அதுக்கடுத்து பிசி உமன் 195க்கு 27 ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 168 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம் 46க்கு 6 ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 40 கிடக்குங்க, ஓகேங்களா? இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரல் 354க்கு 52 ஃபுல்லாகிடுச்சு. 302 கிடக்குங்க. இன்னும் 302 கிடக்கு. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 99க்கு 19 ஃபுல்லாகிடுச்சு. 80 கிடக்குங்க. இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கு, எதுவுமே ஃபில் பண்ணல. அடுத்து எம்பிசி உமன் பார்த்திங்கன்னா 140க்கு 17 ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 123 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்
35க்கு 3 ஃபுல்லாக இருக்குங்க. இன்னும் 32 கிடக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்திங்கன்னா இன்னும் எதுவுமே ஃபுல் ஆகலை, அப்படியே தான் கிடக்கு. அடுத்து பிசிஎம் முஸ்லீம்ஸ். பிசிஎம் முஸ்லீம் ஜென்ரல் பார்த்திங்கன்னா 63க்கு 2 தான் ஃபுல்லாக இருக்குது. 61 கிடக்குங்க. நேற்று 1 ஃபுல்லாக இருந்துச்சு, இன்றைக்கி 1. ஓகேங்களா, 2 தான் ஃபுல்லாக இருக்குது. இந்த 61 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 17க்கு 17 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. அடுத்து பிசிஎம் உமன் பார்த்திங்கன்னா 30க்கு 30 அப்படியே தான் கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம் 5க்கு 5 அப்படியே தான் கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே ஃபுல் ஆகலை. எஸ்சிஏ ஜென்ரல் பார்த்திங்கன்னா 49க்கு 2 தான் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 47 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 20க்கு 20 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா, இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே ஃபில் பண்ணலை. அடுத்து எஸ்சிஏ உமன் பார்த்திங்கன்னா 14க்கு 14 அப்படியே தான் கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம் 15க்கு 15 அப்படி தான் கிடக்கு. ஓகேங்களா. எஸ்சியில் பார்த்திங்கன்னா 459க்கு 16 ஃபுல்லாகி இன்னும் 443 நடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 68க்கு 5 தான் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 63 நடக்குங்க. ஓகேங்களா, இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே ஃபில் பண்ணலை இன்னும். அடுத்து எஸ்சி உமன் 117க்கு 6 தாங்க ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 111 நடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 26க்கு 1 ஃபுல்லாக இருக்குங்க. இன்னும் 25 கிடக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் எதுவுமே ஃபுல் பண்ணலை. ஓகேங்களா. அடுத்து எஸ்டி பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கு. 128க்கு 128 அப்படியே தான் கிடக்கு. மற்றது ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 3901க்கு 538 ஃபுல்லாக இருக்குங்க. 2 நாளில் வந்து 538 ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கிடக்கிறது பார்த்திங்கன்னா 3363 கிடக்கு. இன்க்ளூடிங் வித் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி சேர்ந்ததே 3363 கிடக்கு. ஓகேங்களா. இது ஒன்லி ஜேஏ. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இந்த இதில் பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சுங்க. பார்த்திங்கன்னா அவைலபிள் 00 தான் காட்டுறாங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி கிடக்கிறது ஃபுல்லாக. இன்ஸ்பெக்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க, எதுவுமே இல்லை. டோட்டலாக பார்த்திங்கன்னா 17க்கு 12 ஃபுல்லாகி இன்னும் 5 இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும் கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுவுமே ஃபுல் ஆகலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன இது டெலிஃபோன் ஆப்ரேட்டர், இது அப்படியே தான் கிடக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டண்ட் ஹையர் செகண்டரி லெவல், இதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கு. எதுவுமே ஃபுல் ஆகலை. இந்த 25க்கு 25 அப்படியே தான் கிடக்கு. ஃபுல்லாக இங்கிட்டு ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கு. லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் அது 37க்கு 37 அப்படியே தான் கிடக்கு. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா 25க்கு 25 அப்படியே தான் கிடக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவல் அதுவும் பார்த்திங்கன்னா 115க்கு 115 அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ கம்ப்யூட்டர் சேர்ந்து உள்ளது பார்த்திங்கன்னா 20க்கு 20 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த இது பார்த்திங்கன்னா 34க்கு 34 அப்படியே தான் கிடக்கு. மில்க் ரெக்கார்டர் அதுவும் பார்த்திங்கன்னா 15க்கு 15 அப்படியே தான் கிடக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் 28க்கு 28 அப்படியே தான் கிடக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இது 30க்கு 30 அப்படியே தாங்க கிடக்கு. ஓகேங்களா. அவ்வளோதாங்க, இன்றைக்கி இவ்வளோதான் ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, இன்றைக்கி ஆப்ஷன்டிஸ் எத்தனைன்றது அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும் அடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.